இந்த நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த 4 கட்சிகள், காங்கிரஸ், பிஜேபி, திமுக, அதிமுக. தமிழ்நாட்டில் என் மாநிலத்தின் உரிமை எல்லாம் எடுத்துக்கொண்டு போனது காங்கிரஸ், கூட இருந்து துணை நின்றது திமுக, அதிமுக. இந்த கட்சி இப்ப இந்த கட்சிகளோட திருப்பி போய் எந்த உரிமையை பெறுவ, எந்த உரிமையை கேட்ப? இப்ப உதாரணமா ஒண்ணு சொல்றேன், உள்ஒதுக்கீடு, அருந்ததிய மக்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தீங்க. சரி, இந்த மண்ணில் இருக்கிற எல்லாருக்கும் இடஒதுக்கீடு அவசியம் கொடுங்க. ஆனா நீங்க எடுத்துத்தானே கொடுத்திருக்கணும், பொது பட்டியல் இருந்தானே எடுத்து கொடுத்திருக்கணும். பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியவங்களுக்கு 10 விழுக்காடு எங்க இருந்து வந்தது? அந்த மாதிரி வாங்கித்தானே கொடுத்திருக்கணும். நானே தாழ்த்தி வீழ்த்தப்பட்டு கிடக்கிற எனக்கே மொத்தம் 18 தான் இருக்கு, 10 அதுல எஸ்டின்னு ஒரு சமூகம் இருக்கு, அவனுக்கு சாதி சான்றிதழே இருக்கு. இந்த கடையில ரேஷன் கடையில 10 கிலோ அரிசி இருக்குது, ஆனா குடும்ப அட்டை இருந்தா தான் அரிசி வாங்க முடியும். அவனுக்கு குடும்ப அட்டையே கிடையாது, சாதி சான்றிதழே இல்ல, கம்யூனிட்டி சர்டிபிகேட்டே கிடையாது. அந்த நிலையில நீங்க என்கிட்ட இருந்ததுல 3 எடுத்து கொடுத்துட்டீங்க. சரி, கொடுத்துட்டீங்க, அவனும் என்னைய மாதிரி விழுந்து கிடக்குறான், அவனுக்கு கொடுக்கறது சரி. ஆனா நீ பொதுவில் இருந்தா கொடுத்துருக்கணும், சரியான ஆட்சியாளன். நீ எனக்கு இருந்து எப்படி எடுத்து கொடுத்தீங்க? நானே நெலிஞ்சு தட்டுல 4 பருக்கை போட்டு சாப்பிட்டு இருக்கேன், அதுல 2 எடுத்து அவனுக்கு கொடுத்துட்டீங்க. சரி, விட்டுறலாம். அல்ல, ஃபர்ஸ்ட் பிரிபரன்ஸ் நீ ஏன் போட்ட, முன்னுரிமை நீ ஏன் போட்ட? அவனுக்கு போக மிச்சம் நீ சாப்பாடு என்னது, அவன் சாப்பாடு அப்படியே தனியா இருக்கு. என் சாப்பாட்டுல அவர் சாப்பிட்டது போக மிச்சம் இருந்தா நான் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. ஒரு கல்லூரியில, ஒரு பல்கலைக்கழகத்துல 5 பேராசிரியர் வேலைனா எஸ்சிஏ 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 எஸ்சிஏன்னு 4 போயிருது. எஸ்சி அருந்ததி இருக்கு, கடைசியா ஒரு இடம் இருக்கு, அது ஆதி தமிழன் பறை இருக்கா, தேவேந்தர் இருக்கா?